130 எம்எல்ஏ அவன் தனக்கு தனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு லாரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. எங்கேருந்து பத்தும் அது? துணை முதலமைச்சர் நான் ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் பேரை சொன்னா பிரச்சனையாயிடும். ஏடிஎம்கே பொருளா பண்ணது டிஎம்கே சரியா ஒர்க் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் டிஎம்கேக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணல. நான் வந்து 2021 தேர்தலில் பார்த்திருக்கேன். இன்னைக்கு விஜய் இவ்வளவு கெஞ்ச வேண்டிய ஒரு ஒரு இதே வந்திருக்காது. எனக்கு ஒரு தெருமுனை கூட்டையும் போடுறதா இருந்தா அந்த காலத்துல நான் சொல்றேன் 90ஸ்ல 10 லட்சம் ரூபா போகணும், எனக்கு ஆட்சியில பங்கு ஒண்ணு எதையோ ஒண்ணு வாய விட்டாங்க. இன்னைக்கு நீங்க நாளைக்கு காலம்பரை பாருங்க, ஏடிஎம் பேர் ரெண்டா உடையதா இல்லையா பாருங்க. அதனால அவருக்கு வந்த கூட்டம் வந்து எதிர்பார்க்காத கூட்டம், அது தானா வந்த கூட்டம். அந்த கூட்டத்துல அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 35% தான் அவர் வாங்கியிருக்காரு. எங்க குளத்தூருக்கு வந்துட்டு அவரால் போக முடியலங்க, நவர முடியலங்க. டி நகர்ல நவர முடியலங்க. ஏன்னா இவர் வருவாரான்னு சொல்லிட்டு இவர் வரமாட்டார்னு சொல்லி பிரச்சாரம் எக்கச்சக்கமா பண்ணாங்க. காமராஜரே அவரை பார்த்து பயப்படுவார். அந்த மாதிரி கமலஹாசன் வந்து டாப்ல இருக்கும்போதும் அவருக்கு நல்ல கார் வச்சுருக்கும் போதும், அதே மாதிரி சாருஹாசன் கார் வச்சுட்டு சுஹாசினி ஆக்ட்ரஸ் ஆன ரஜினிகாந்துக்கு அந்த இது இருந்தது. அந்த ஃபோர்ஸ் வந்து ரஜினிகாந்த் கிட்ட இருந்தது. நான் எழுதி தர ரவி, அவர் கண்டிப்பா வரமாட்டாரு அப்படின்னு, உனக்கு எனக்கு 1000 ரூபாய் பெட்டு அப்படின்னு. விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வர மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது. நான் வந்து திமுக அதிமுக நான் சொல்லவே இல்லைங்க. அது திராவிட கட்சி. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்திச்சல ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு தேர்தல் ஒரு பக்கம், அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. எப்படி பாக்குறீங்க ரிசல்ட்? ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஓகே. நான் எவ்வளோ கருத்து கணிப்புகள் இதெல்லாம் வந்தா கூட நான் ஒன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவு வரல. நான் 200 சீட் எதிர்பார்த்தேன். ஓ அப்படிங்களா? ஆமா, நான் 200 சீட் எதிர்பார்த்தேன். 200 சீட் இல்லை, அது கம்மியா தான் இருந்தது. பட் ஃபார்ம் பண்ணுவார்னு எனக்கு நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஓகே. ஒவ்வொரு வீட்லயும் போய் எடுத்து பார்க்கும்போது இது விஜயோட வெற்றி மாதிரி இல்ல, அவங்களோட வெற்றி மாதிரி மக்கள் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சார். இல்ல சார், அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 50 இயர்ஸ் 50 to 60 இயர்ஸ் இந்த திராவிட கழக ஆட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு சேஞ்ச் வேணும்னு பார்த்தாங்க. அந்த சேஞ்ச் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்துகிட்டே இருந்தது. விஜயகாந்த் வரும்போது வந்தது, அது ஒரு செக்ஷன். அதுக்கு முன்னாடியே நாங்க 96ல ஐயா மூப்பனார் வந்து இது காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு. அப்பவே அவர் ரஜினிகாந்த் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. இப்ப ரஜினிகாந்தோட சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸும் இங்க ஒரு மூப்பனாரும் ரஜினிகாந்த் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பு இருந்தது. பட் அது எல்லாமே நடக்காம போச்சு. நாங்க இங்கேருந்து அவர் ரஜினிகாந்த் அழைச்சிட்டு போய் நரசிம்மராவோட பேச வச்சோம். நரசிம்மராவ் வந்து எல்லாம் பேசி பண்ணோன்னே, பட் இங்க அது ஃபெயில் ஆயிடுது. ஸோ அது ஒரு சேஞ்சு கெட்டிக்கிட்டே இருந்தது அது. பட் அது ஏதோ ஒன்று தட்டிக்கிட்டே வந்தது. இந்த தடவை அது கரெக்டா அது விஜய்ல வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே. மற்ற நடிகர்கள் அரசியல் வந்தாங்க சார், விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், எம்ஜிஆர் சாரா இருக்கட்டும். ஒரு நடிகர்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் தாண்டி 33% மாற்றப்பட்டிருக்காரு சார். சார் அதுல வந்து அவர் விஜய் வந்து இன்னைக்கு நேத்திக்கு அவர் டிசைட் பண்ணல சார். அது ரொம்ப கான்சியஸா முதல்ல இருந்து அவங்க இதுக்கு காரணம் வந்து அவர் சந்திரசேகர் தான் சொல்லணும். அவர் சந்திரசேகர் வந்து அவர் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பல தடங்கள் வந்தது. சந்திரசேகர் வேண்டாம் தடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு நடிகனானாலும் அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லை.
பத்திரிகையிலேயே வந்து அவர் தாக்கினாங்க. இன்ஃபேக்ட் சந்திரசேகர் போயிட்டு அந்த ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்ல போய் தர்ணா எல்லாம் பண்ணார். அதெல்லாம் ஒரு காலம் வந்தது. அதெல்லாம் மீறி தன்னை ப்ரொமோட் பண்ணி வந்தவர் தான் விஜய். அதுக்கப்புறம் அவர் கதைகளை கேட்டு இது பண்ணி தனக்குன்னு ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி அப்படியே மேல 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 வந்தார். வந்த உடனே ஒரு ஸ்டேஜ் வந்து அவருக்குன்னு ஒரு தனி ரசிகரை ஃபாலோயர்ஸ் வந்தாங்க. ஸோ அந்த ரசிகருக்கு ஏற்ற மாதிரியே படங்கள் எடுத்துட்டு இது பண்ணிட்டு பண்ணும்போது அடுத்த ஸ்டேஜ் பொலிட்டிக்கல் லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஆசைப்பட்டாரு. அது சில ஃபேமிலி பிரச்சனை வந்தது. அதனால இவர் நடிப்பு தான் எனக்கு முக்கியம், எனக்கு அரசியல் வேண்டாங்கிற ஸ்டேஜில் அவர் இருந்தார் விஜய். இந்த சர்க்கார் படம் வந்த உடனே அது கம்ப்ளீட்டா சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணார், சர்க்கார் படத்துல தான் அரசியலுக்கு வரா மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தார். நீங்க அந்த கதையை பார்த்தீங்கன்னா அது ஜனங்கள் மேல ஒரு அப்படியே ஒரு அப்பிச்சு. ஜனங்க வந்து அவர் வரணுங்கிற ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து இது பண்ண அவர் விரும்பாட்டியும் கூட ஜனங்க வந்து வந்தாங்க. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ஒரு ஸ்டேஜ்ல நம்ம சகாயத்தை வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இது பண்ணாங்க, அவர்கிட்ட பண்ணாங்க. ஏன்னா ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு. பட் சகாயம் அது அது அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. இந்த தடவை வந்து விஜய் தப்பிக்க முடியல, ஜனங்கள்லாம் சேர்ந்து அவர் ப்ரெஷர் பண்ணி வந்தது. ஆனால அவர் வரேன்னு சொல்லும் போது இது வந்து அவரா கட்சி, விஜயகாந்த் அவரா கட்சி ஆரம்பிச்சது, கமலஹாசன் அவரா ஆரம்பிச்சது, ஜனங்க சொல்லி வரல. இது ஜனங்க சொல்லி வந்ததுனால இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேக் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து அப்புறம் சந்திரசேகர் சொன்னது உண்மைன்னு நினைச்சுட்டு இது பண்ண உடனே அவருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க ஜனங்களோட அப்ரிசியேஷன், ஜனங்க அவங்க அந்த ஃபாலோயர்ஸ், அந்த க்ரௌடு இதெல்லாம் பார்க்கும்போது அவரே தன்னை வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படத்தை நிறுத்திட்டு அரசியலுக்குள்ள வரும்படி அவருக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸ் தள்ளப்பட்டது. விஜய் வந்து நான் என்ன கேட்ட விஜய் கண்டிப்பா வரல, இது அவருக்கு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், கண்டிப்பா நம்ப மாட்டேன். விஜய் வந்து தானாகவே அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். அவருக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து புஷ் பண்ணி விட்டுடுது. அதனால வந்து புஷ் பண்ணும்போது அது அந்த சப்போர்ட் இருந்தது இல்லையா, அந்த சப்போர்ட் வாக்குகளா மாறிட்டு. ஓகே, இப்போ சர்க்கார் டைம் நீங்க படம் சொல்லிட்டு இருந்தீங்க சார். சர்க்கார் படம் வரும்போது அப்பவும் ஆளுங்கட்சியா இருந்தது அதிமுக, எதிர்கட்சியா திமுக இருந்தாங்க. அப்ப எல்லாம் அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து திமுக அதிமுக நான் சொல்லவே இல்லைங்க, அது திராவிட கட்சி. ஓகே, இந்த திராவிட கட்சி திமுக அதிமுக மாறி மாறி ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க, கலைஞர் ஆட்சி பண்ணாங்க, மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. அதுக்குள்ள நான் போகல. பட் ஜனங்க வந்து they want to have a change, they want to have a change. அந்த ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்கோசரம் அவங்க வேற யாரையும் பார்க்கல, இவருக்கு மாட்டிக்கிட்டாரு, சகாயத்தை விட்டுட்டாங்க, இவர் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிட்ட உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை புஷ் பண்ணிட்டாங்க. ஓகே சார், இந்த டைம்ல ஒரு நடிகரா வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்து என்ன வருதுன்னா, இப்போ அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தமிழ் சினிமா மாதிரி இப்போ அரசியலும் ஒரு சினிமாவா மாறுது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க சார். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அரசியலும் சார் எல்லாரும் அந்த மாதிரி ஆக முடியாது சார், எல்லாரும் ஆக முடியாது. அது வந்து ரைட்டு. இது என்னன்னா, இதுல வந்து இட் ஹேப்பன்ட் அவ்வளவுதானே தவிர இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவரை புஷ் பண்ணப்பட்டாங்க. விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வர மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது. நான் அவரோட நண்பர்களோட எல்லாம் பேசி பார்த்திருக்கேன்.
ஓகே. அவரோட நண்பர்களோட பேசுவாங்க. இல்ல இல்ல இல்லப்பா அவர் வரமாட்டாருப்பா அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவர் வரலன்னா அவருக்கு புடிச்சு தள்ளி விட்டுருவாங்கப்பா அப்படின்னு. நான் சேலஞ்சே வச்சிருந்தேன். ஆ, ஆ, ஆ. இப்போ ஒரு உயிரோட இல்ல. மனோபாலான்னு ஒரு ஆக்டர் தெரியும், தெரியும், தெரியும். டைரக்டர். தெரியும் சார், தெரியும் சார். அவருக்கு எனக்கு வாக்குவாதம் சார். அவர் வரப்போறார் சார், அரசியல் வருவார் சார். ஓகே. நான் எழுதி தரேன் ரவி, அவர் கண்டிப்பா வரமாட்டாரு அப்படின்னு. உனக்கு எனக்கு 1000 ரூபாய் பெட்டு அப்படின்னு. ஓகே. இப்போ உயிரோட இருந்தா நான் வந்து முதல்ல பாக்கெட்ல இருந்து எடுத்துருப்பேன் நானு. அந்த அந்த அவர் தள்ளப்பட்டார். ஓகே. இது அதனால இது வந்து ஆம், ரஜினிகாந்துக்கு அந்த இது இருந்தது. அந்த ஃபோர்ஸ் வந்து ரஜினிகாந்த் கிட்ட இருந்தது. ஆனா அவர் வரல. கமலஹாசன் அவராவே வந்துட்டாரு. அவர் வந்து விஸ்வரூபம் படத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்து வந்துட்டார் அவரு. கமலஹாசனுக்கு வந்து இன்ஃபேக்ட் அவருக்கு நானே போய் அவரை கூப்பிட்டேன். மகாநதி போது ம், ம், ம். ஓகே. மகாநதி போது இந்த நம்ம உடையாரோட பில்டிங் ஓகே. அவர் ஷூட்டிங் எடுத்திருந்தாரு. துளசி, நம்ம ஒரு பெண்ணா கொச்சின் அனீஃபா குச்சின். அவங்க ஷூட்டிங் நடந்தது. எங்க அப்பா, விநாயகமூர்த்தி, அப்புறம் கோபண்ணா ஒரு 3 பேர் அவங்க தான் வந்தாங்க. அவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்தாங்க. நான் அப்ப ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு அபிமானி, காங்கிரஸ் அபிமானிங்கிறதுனால நானும் கூட போயிருந்தேன் நான். ஓகே. அப்ப அவங்க வந்து அவரை கூப்பிட்டு அழிச்சு, அப்ப நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அவரோட டைரக்ஷன்ல சொல்லி போனோம். போயிட்டு நாங்கள் போனோம்னா அது பில்டிங் பண்ண ஞாபகம் இல்லை. அவங்க ஷூட்டிங் நடந்திருந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் செந்தில் குமார்னு ஒருத்தன் தான். அவன் தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். என்னடா போய் பார்க்கணும், அவரை போய் பார்க்கணும். டே 5வது ஃப்ளோர்ரா, நடப்பையான்னு கேட்டான். லிஃப்ட் கிடையாது. அப்போ பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங். எப்படி இவங்க போனாங்கன்னு தெரியல. ஓகே. நான் ஏறி போய் பார்த்துட்டு அப்புறம் கமலஹாசன் போயிட்டு இந்த மாதிரி அப்பா எல்லாம் வந்திருக்காங்க, விநாயகமூர்த்தி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்னத்துக்கு? இல்லை இப்போ அவங்ககிட்ட பேசணும்னு. அப்புறம் கிடுகிடுன்னு வந்தாரு. வந்தோடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டார். இத்தனைக்கு ஏன் அவரை கூப்பிட்டோம்னா, அவர் ஃபாதர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அவர் டி சீனிவாசன் பெரிய எங்க எல்லாருக்குமே பழக்கம். அவர் ரொம்ப பழக்கம் வந்து அவர் எப்படின்னா பஸ்ல தான் போவார். கமலஹாசன் வந்து டாப்ல இருக்கும் போதும், அவருக்கு நல்ல கார் வச்சுட்டு இருக்கும் போது, அதே மாதிரி சாருஹாசன் கார் வச்சுட்டு சுஹாசினி ஆக்ட்ரஸ் ஆனாலும் அவர் வந்து 12B பஸ்ல தான் போவார், ஆட்டோல தான் போவார். நம்ம இவர் இருக்கிற இனியன் சம்பத்னு சொல்லிட்டு டிகே இளங்கோவனோட பிரதர், அவர் தான் அவருக்கு கூட அழைச்சிட்டு போவாங்க, பண்ணுவாங்க. அவரோட அப்படியே ஒரு கதர் சட்டை, அது உள்ளுக்குள்ள ஒரு கர்ச்சீஃப் போட்டுட்டு ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு. அவரு ரொம்ப எளிமையானவர். அவர் வந்து எப்படின்னா சுதந்திர போராட்டத்துல கலந்துண்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். உப்பு சத்தியாகிரகம் போது அங்கேருந்து வரவங்களுக்கு வந்து தண்ணி இருக்காது, இது இருக்காது. அப்படியே பாதி பேர் போயிடுவாங்க. இந்த இதுல ஒண்ணுமே இல்லை, ஃபுட்டும் தண்ணி இல்லைன்னா அவ்வளவுதான், நடந்து வந்தா ஆல் அவுட் ஆயிடுவாங்க. பிரிட்டிஷ் அந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க. அந்த பீரியட்லயே ஒரு சட்டியில வந்து தயிர் சாதமும் தண்ணியும் வச்சு மரத்துல தொங்க விட்டு அடையாளம் சொல்லி பண்ணவர் அவரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இது. காமராஜரே அவரை பார்த்து பயப்படுவார். அந்த மாதிரி அவரோட பிள்ளைங்கிறதுனால கேட்டோம், பட் வரமாட்டேன்ட்டார். ஸோ இதெல்லாம் விஜய் வந்ததுக்கு மெயினா ஃபோர்ஸ் தான். அவரே ஆசைப்பட்டு வரல, தள்ளப்பட்டார். சார் இப்போ ஒரு கருத்து என்னன்னா, அவருக்கு வந்த கூட்டங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. ஓட்டா மாறி இருக்கு, 10 சீட்டு வாங்க மாட்டாருன்னு சொன்னாங்க. ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு சினிமா நடிகர்னா இருக்கனால தனிப்பட்ட போஸ்ட்லாம் நிறைய அட்டாக் வந்தாங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஓட்டா மாறித்து.
எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் மாறல என்ன பொறுத்தவரை. ஓகே. என்ன காரணமா இருக்கு? என்ன காரணமா இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஜனங்கள்கிட்ட ஒரு ரிசர்வேஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வருவாரான்னு சொல்லிட்டு இவர் வரமாட்டார்னு சொல்லி பிரச்சாரம் எக்கச்சக்கமா பண்ணாங்க. அப்படி வந்தாலும் இவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற பிரச்சாரம் வந்து அது ஜாஸ்தியா இருந்தது. ஏன்னா போத் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்னன்னா இவர் வரக்கூடாதுங்கிற ஒரு இதுல வந்து பிரச்சாரம் இருந்தது. பத்திரிகைக்காரங்க வந்து அவரை ஆன்டகனைஸ் பண்ணாங்க. எல்லா பத்திரிகைக்காரங்க நான் விடாம சொல்றேன். பத்திரிகைக்காரங்க யூடியூப்காரங்க இவர் வரமாட்டாருன்னு. அது வந்து நேஷனல் பத்திரிகை டெல்லியா இருந்தாலும் சரி, இங்க இதுல நம்ம ஊர் பத்திரிகையா இருந்தாலும் சரி, அவங்க தர்மத்துக்கு வழி வகுக்கல. அவங்க வந்து அதர்மத்துக்கு தான் போனாங்க. அது ஒரு நடுநிலையான பத்திரிகை வந்து நிச்சயமா அது பண்ணல. 1-2 பேர் இருப்பாங்க. அதனால என்னை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு பெரிய செட்பேக். அதுதான் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு 108 சீட்ஸ்ல போய் நின்னது. பயந்துட்டாங்க. கடைசி நேரத்துல இவர் வருவாரா, அவங்க ரசிகரா இருந்தாலும் கூட இவர் வரமாட்டாருன்னு நினைச்சுட்டு ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இதையும் மீறி அவர் வருவாருன்னு நான் நினைச்சேன். அந்த அளவு கூட்டம் அந்த அளவு இருந்தது. அந்த கூட்டத்துல வந்து ஒரு 50% வந்தா கூட அவர் வந்து கிட்டத்தட்ட 200 சீட்ஸ் வாங்கிருக்கணும். அந்த கூட்டத்துல அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 35% தான் அவர் வாங்கியிருக்காரு. எங்க குளத்தூருக்கு வந்துட்டு அவரால் போக முடியலங்க, நவர முடியலங்க. டி நகர்ல நவர முடியலங்க. நாங்க வந்து நான் கட்சியில இருக்கேங்கிறதுல நான் சொல்றேன், எனக்கு ஒரு தெருமுனை கூட்டம் போடுறதா இருந்தா அந்த காலத்துல நான் சொல்றேன் 90ஸ்ல 10 லட்சம் ரூபாய் போகணும். அதுக்கு வந்து சாப்பாடு போடணும், அவங்களுக்கு வரவழைக்கிறதுக்கு இது பண்ணணும், அதுக்கு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாம இவர் வரனாலே உடனே இவ்வளவு கும்பல் கூடுது. எல்லா அரசியல் பொலிட்டிக்கல் கூட்டமும் வந்து அவங்களுக்கு பணங்க. அங்கேருந்து வரத்துக்கு வண்டி சார்ஜஸ், போயிட்டு வரத்துக்கு வண்டி சார்ஜஸ், பணம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான குவார்டர் எல்லாமே கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாம இவர் வெறும்னா வந்தாலே இவ்வளவு தூரம் வருது. அதுலயும் லேடிஸ் அவ்வளவு லேடிஸ் வந்தாங்களே, லேடிஸ் வந்தாங்களே, அதுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? அதனால அவருக்கு வந்த கூட்டம் வந்து எதிர்பார்க்காத கூட்டம், அது தானா வந்த கூட்டம். அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% வந்திருந்தாலும் இன்னைக்கு அவர் 200 சீட்ஸ் வந்திருக்கும். பட் ஆனா அது வரல. இதை எங்க மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? சமீபத்துல தேர்தல் அன்னைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல பார்த்தோம், நிறைய மக்கள், சவுத்ல இருந்த மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போக முடியாத ஒரு நிலைமை. ஏன் சார்? அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க சார். அமெரிக்கால இருந்து, டெல்லி, பாம்பேல இருந்து வந்திருக்காங்க சார். எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன அந்த சிச்சுவேஷன் ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு விஜய் இவ்வளவு கெஞ்ச வேண்டிய ஒரு இதே வந்திருக்காது. எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு பூத்துல போகும்போது ரொம்ப ஷாக் ஆயிடுது. பூத்துல போகும்போது ரொம்ப ஷாக்கா இருந்தது. பூத்துல வந்து தாவே கட்சிக்காரங்க வந்து டேபிள் சேர் போட்டு அவங்க இருந்தாங்க. ஏடிஎம்கே கும்பல் இருந்தது, டிஎம்கே கும்பல் இருந்தது. பட் டிஎம்கே பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணல. நான் வந்து 2021 தேர்தலில் பார்த்திருக்கேன், முன்ன இருந்த தேர்தலில் பார்த்திருக்கேன். அப்ப அந்த அளவு பண்ண முடியல அவங்களுக்கு. இங்க வந்து நான் வந்து வில்லிவாக்கம், கொளத்தூர், அண்ணா நகர், அதுக்கப்புறம் அம்பத்தூர் 4 தொகுதி பூத்துல போன. நான் காலம்பரை 8 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மணி விட்டு சுத்தினேன். ஒவ்வொரு பூத்துல எப்படி இருக்குன்னு. பூத்துல பார்க்கும்போது
தாவேக்கா சைலண்டா இருந்தது, சைலண்டா இருந்தது. பட் ஓட்டு போடுறவங்க எல்லாம் அந்த காக்கி சட்டை ஒயிட் ஷீட்ஸும் நிறைய இருந்தது. அடடா லேடிஸும் போட்டிருந்தாங்க, இதுவும் போட்டிருந்தாங்க, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் வந்து ஐ பிலாங் டு தமிழ் மாநில காங்கிரஸ். நான் மூப்பனார் ஐயாவோட ஆர்டன்ட் ஃபாலோவர், ஜி கே வாசனோட ஃபாலோவர். நான் அப்பவே சொன்னேன், ஜி கே வாசன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், தாவேக்கா கொஞ்சம் சைலண்டா போயிட்டு இருக்கு, ஏடிஎம்கே பொருளா பண்றது, டிஎம்கே சரியா ஒர்க் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் டிஎம்கே எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது நான் பார்த்திருக்கேன். அந்த அளவு ஒர்க் பண்ணல இங்க. அது எதனாலன்னு தெரியல, அவங்களே கொஞ்சம் சோர்ந்துட்டாங்களான்னு தெரியல. இந்த டிஎம்கே ஒர்க் பண்ணலங்கிறது ஒரு எல்லா இடத்துலயுமே இங்க எப்படி இருந்தது தெரியல. சென்னையில பொறுத்தவரை டோட்டலா ஒர்க் பண்ணல, பயந்துட்டாங்க. அதான். ஓகே சார், இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி விஜய் சார் வந்து இன்னும் ஒரு 10 சீட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது 5 தொகுதி வந்து காங்கிரஸ்ல இருந்து கூட்டணி அதெல்லாம் வந்துருங்க, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இனிமே அதாவது இப்ப வந்து விஜய் வந்து 90 சீட்டு வாங்கி 90 சீட்ஸ் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 80 to 90 சீட்ஸ் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனைகள் இருக்கும். 5 சீட் 10 சீட்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளமே இல்லை. இன்னைக்கு நீங்க நாளைக்கு காலம்பரை பாருங்க, ஏடிஎம்கே ரெண்டா உடையதா இல்லையா பாருங்க. வாய்ப்பு இருக்குங்க சார், வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு சார். யார் சார் இப்ப போய் மறுபடியும் ஒரு எலெக்ஷனுக்கு யார் செலவு பண்ணி மறுபடியும் பண்ண முடியுங்க நினைக்கிறீங்க? யாரால பண்ண முடியும்? மறுபடியும் எலெக்ஷன் நீங்க சரி ஆதரவு கொடுக்கல, மறுபடியும் கவர்னர் வந்து கவர்னர் ஆட்சி, அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் கூப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ வருவாங்களா? அவன் கண்ணா பின்ன கடனை வாங்கிட்டு வச்சுட்டு இருக்கானுங்க, ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அவன் வீட்டுல செருப்பால் அடிப்பாங்க. இந்த மாதிரி நகை நட்டி வாங்கிட்டு ஏதோ ஜெயிச்சேன்னு எனக்கு ஒழுங்கா இருக்க வேண்டியது, அடுத்தது தோத்து போனேன்னா என்ன பண்றது அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. இப்பவே எல்லா கட்சியிலயும் அவங்களுக்கு இது இருக்கும், பிரச்சனை இருக்கும். இப்ப பாருங்க, அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. எம்எல்ஏ சீட்டு ஏதோ ஒண்ணு வந்து உக்காரணும், அவங்களுக்கு அசம்பிளில வந்து உட்கார்ந்துக்கணும். இனிமே போய் மறுபடியும் நின்று அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானான்னு தெரியாது அவங்களுக்கு, அந்த ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. ஓகே, காலையில எந்திரிச்சோடனே அவன் செய்தி ஒண்ணு பார்த்தோம் சார், நீங்க சொன்ன விஷயம் தான். அதிமுக இருந்து எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் தாவேக்காவோட சேர்ற மாதிரி ஒரு சார். அதிமுக ஒரு செக்ஷன் போகும், இல்லைன்னு பார்க்க முடியும். அவங்க ஒரு 15-20 சீட்டு அவங்களுக்கு அங்கேருந்து ஒத்துண்டா வருவாங்க, இல்லைன்னா கைண்ட வருவாங்க. அது ஒண்ணு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க தன்னை கூப்பிடலன்னு காலையில பார்த்தோம், கூப்பிடல விஜய் கூப்பிடலன்னு அவங்க வந்து பேசாம இருந்திருந்தா பரவாயில்ல, எனக்கு ஆட்சியில பங்கு ஒண்ணு எதையோ ஒண்ணு வாய விட்டாங்க. அதனால அது ஒரு தெரியாத சரி இவங்க அப்புறம் வச்சுக்கலாம், பாத்துக்கலாம், யார் யார் அப்புறம் பாத்துக்கலாம் வச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல. இதுன்னு இவங்க வந்து தேமுதிகக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு காலேஜ் பிரச்சனை இருக்கு. அந்த காலேஜ் பிரச்சனைனால அவங்களால சொல்ல முடியல, விஜய் எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. விஜய் எங்க வீட்டு பிள்ளைன்னு முடிச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. ஐயுஎம்எல் ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க, இது பண்ணாங்க, தன்னை அப்ப ரெகக்னைஸ் பண்றாங்களோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அவர் வேண்டான்ட்டாரு. எனக்கு இன்னும் ஒரு பார்ட்டி ஒண்ணு இருக்கு, அமமுகல வந்து தினகரன் இருக்காரு, அவர் கடைசி நேரத்துல அவர் வந்துருவாரு. பாமக இருக்காங்க, பாமக வந்து அப்படியே ஆசிலேட்டிங் இங்கேயும் அங்கேயுமா இருக்காங்க. சோ அதனால இது இருக்குன்னு கவலைப்படாதீங்க, ஒண்ணும் இதுல வந்து ஒண்ணுமே இல்லை. அவர் விஜய் ஃபார்ம் பண்ணாரு, யாரோ வந்து பேக்கப் பண்ணி அது 5 வருஷம் நடத்திடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே சார். முதலமைச்சரா வந்து நாளைக்கு பதவி ஏற்க போறாரு. நேரு விளையாட்டு அரங்கல்ல பிரம்மாண்டமா அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு சார். நேரு அரங்கம் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன், பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது தப்பான ஒரு முடிவா இருக்கும்னு நினைக்கிறேன்.
கூட்டம் ஜாஸ்தி வரும். ஓகே. சரி, இவருக்கு வர கூட்டத்தோட இப்ப அவன் எம்எல்ஏ அவன் அழைச்சிட்டு வரணும் ஆமா, சார். அது வேற இருக்குது சார். ஆமா, அதுக்கு போய் நேரு இதுல போய் முடிக்க போய் அந்த இது பண்ண முடியும். எல்லாம் அவன் அவன் சொந்தக்காரங்களாம் வருவாங்க சார் எல்லாரும். இன்னும் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி 130 எம்எல்ஏ 130 எம்எல்ஏ அவன் தன்னோட தனக்கு தனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு லாரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நேரு அவ்வளவுதான். எங்க பத்தும் அது. ரோடு வரை நிக்கும் சார். ஆமா, அது அவங்க தப்பான முடிவு. அது வந்து அவங்க அங்க வச்சிருக்கிறது தப்பான, வேற ஏதாவது மாத்துவாங்களான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் நம்ம மூலமா சொல்லணும். சொல்லிடுவோம் சார். ஆமா, ஏன்னா அது பத்தாது. ஏன்னா 130 எம்எல்ஏ அவன் ஸ்ட்ரென்த் காமிக்கிறதுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க ஊர்ல இருந்து வருவாங்க. ஒரு எம்எல்ஏ வந்தானே அப்படின்னு எப்படியும் ஒரு லாரி வரும். 130 லாரி பத்தாதுக்கு இவரோட ரசிகர்களுக்கு எங்க இருந்து இருக்க முடியும்? இல்லன்னா சைலண்டா ராஜ்பவன்ல போயிட்டு யாருமே அவங்களே போய் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். அது இதுக்கு தீவுத்திடல் வச்சுக்கணும். இல்லைன்னா சீரணி அரங்கம் அந்த மாதிரி இடத்துலதான் வச்சுக்கணும். அவருக்கு இந்த இடத்து இது பத்தாது இந்த இடம். ஓகே சார், பெரிய கேள்வியா போயிட்டு இருக்கு. 2 கேள்வி. சபாநாயகர் யாரு, துணை முதலமைச்சர் யாரு? சபாநாயகர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இவருக்கு தான் கொடுப்பாரு, இந்த தனபாலோட பையனுக்கு தான் கொடுப்பாரு. ஓகே, அவர் தான் கொடுப்பாரு. ஏன்னா சபாநாயகருக்கு அவருக்கு கொடுக்கணும்னு ஒரு இது இருக்கு, அவர் கொடுப்பாரு. துணை முதலமைச்சர் நான் ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் பேரை சொன்னா பிரச்சனையாயிடும். அவர் வந்தா கொடுப்பார். அவர் வந்து இவர் வந்து இவர் ஒரு சீட் ஒன்னுக்கு எப்படி ராஜினாமா பண்ணல, அந்த சீட்ல அவர் வருவார், நிப்பார். ஓகே, வாய்ப்பு இருக்குன்றீங்க. எது வாய்ப்பு இருக்குன்றீங்க? துணை முதலமைச்சர் தானே கேக்குறீங்க. துணை முதலமைச்சர் யாரு வந்து நான் சொல்றது நான் கஸ் தான் பண்றேன், நடக்கும்னு நான் சொல்லல. துணை முதலமைச்சர் எந்த இடத்துல நிக்கிறாரு பாருங்க, பெரம்பூரா அல்லது திருச்சியான்னு. அந்த இடத்துல அவர் ரெசிக்னேஷன் கொடுக்கணும், அதுல ஒரு ஆள் போடணும். அது இது பீரியட் டேக் அபவுட் 6 months. ஓகே, அது மட்டும் டைம் இருக்கு. அவரை கொண்டு வந்து துணை முதல்ல வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, எல்லாரோட பெரிய எதிர்பார்ப்பு செங்கோட்டையன் அவர்கள் மேல ஒரு பக்கம் கண் இருக்கு, துணை முதலமைச்சரா போறதுக்கு. செங்கோட்டையன் தெரியல. ஓகே, செங்கோட்டையன் துணை முதலமைச்சரா போடுறதுக்கு அவருக்கு பெரிய பதவி கொடுப்பாங்க. ஓகே, அதோட பெரிய பதவி கொடுப்பாங்க. இதெல்லாம் மீறி விஜய் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா நான் இடம் போடல. அவருக்கு பயங்கர பேக்கிங் இருக்கு, கவர்னன்ஸ்ல அவருக்கு பயங்கர பேக்கிங் இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-9 ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க சார், வெறும் கைடன்ஸ் மட்டும் பண்றதுக்கு. ஓகே, அவருக்கு கைட் பண்றதுக்கு ஒரு 8 to 9 ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க. அது கூட அருண்ராஜ் இருக்காரு, அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரு. ஐஏஎஸ் தானே அவரு? ஆமா, ஐஏஎஸ் தான் அவர் இருக்காரு. அப்புறம் ஒரு லேடி வந்து ஸ்டான்ஃபோர்ட்ல வந்து படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க. ஓகே, நம்ம வெங்கட்ராமன் இஸ் a leading income tax lawyer. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க படித்தவர்கள். வந்து ஒரு அப்படியே பரட்டி எடுத்துன்னு வர அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க அவர்கிட்ட. ஓகே, நம்ம மற்ற கட்சியில அந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே விஜயபாஸ்கர் டாக்டர் இருந்தார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தான் இருந்தாங்க. சில பேர் இதுல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால அது அது எப்படி எனக்கு அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதோட சேஞ்ச் வந்து பரிணாமம் இருக்குங்க இல்லையா, அது கம்ப்ளீட்டா மாறிடும். ஓகே, இத்தனை நாளா வந்து நம்ம இந்த திராவிட கட்சி பார்த்திருக்கோம். அவங்க வந்து ஒரு அசால்ட்டா இருந்தாங்க. தனக்கு கொடுத்த ஒரு பதவிய, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, லஞ்சம் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு அந்த மாதிரி தான் அவங்க புத்தி இருந்தது. இது வேற மாதிரி இருக்கும்.
ஓகே. இது வேற மாதிரி இருக்கும். திறமை இருக்கும், திறமைகள் உள்ள இது. அந்த மாதிரி திறமையை காட்டுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார். முதல் கையெழுத்து என்னவா இருக்க போகுதுன்ற உங்களோட கணிப்பு என்னவா இருக்கு? அது அவங்க சொல்லிட்டாங்களே, மகளிருக்கு அந்த பேர். இது இருக்கும். ஓகே. அது தவிர அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபீசர்ஸ்ல மாத்துவாரு. ஓகே. அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்ல எல்லாத்தையும் எல்லாமே மாத்துவாங்க. ஓகே. அது ஒரு இது இருக்கும். அடுத்தது எலக்ட்ரிசிட்டியில கை வைப்பாரு. ஆமா, அதுவும் பேச்சு அது ஒரு பேச்சு இருக்கு. இது 3 இது இருக்கு. மற்றபடி ஒவ்வொன்றா என்னென்ன பண்றாருங்கிறது பார்ப்போம். ஓகே சார். இவர் வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த பணம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, எல்லாருக்கும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு. நான் என்னோட எஸ்டிமேஷன் என்னன்னா, இப்ப மறுபடியும் இந்த ரேஷன் கார்டை மாத்துவாங்க. ஏன்னா இப்ப ரேஷன் கார்டுல வந்து நானே பார்த்தேன். இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட டொயோட்டா பிஎம்டபிள்யூ எல்லாம் எஸ்யூவி கார்ல வந்துட்டு நேரக்க ஒரு வாரத்தை நிறுத்திட்டு லேடிஸ் வந்து புடவை சாதாரண சுங்குடி புடவை கட்டிட்டு வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. நீ ஏமா வாங்குற அப்படின்னு கேட்டா, இல்ல என் வேலைக்காரிக்காவது கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு போனாங்க. பாத்தீங்களா, அதுதான் அதை கட் ஆயிடும். அது கட் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கட்டு அந்த ரேஷன்ல யார் யாருக்கு எலிஜிபிளோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை ஃபில்டர் ஆச்சுனாலே கொஞ்சம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே சார், கண்டிப்பா சார். தொடர்ந்து பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்டு இருக்கு அவரோட ஆட்சியில. இன்னைக்கு உங்களோட நேரம் எங்களுக்காக உங்களோட அறிவுரை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.